10 செட்டு பண்ண போகிறோம். அதை வந்து என்ன டைமிங் அப்படின்னா 1 நிமிஷம் 15 செகண்டு ஒரு இதையும். எப்படியும் வந்து ஒரு 4-5வது செட்லேயே வந்து 15க்கு மேலே போயிடும். அட்லீஸ்ட் ஒரு 5ஆச்சு 1:15 முடிப்போம் அப்படின்றது. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற டிஷர்ட், அதாவது ஸ்லீவ் வந்து பெர்ஃபார்மேக்ஸ் பிராண்ட். இது வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சு. 350 ரூபா 400 ரூபா வரும். ஏஜியோவில் பெர்ஃபார்மேக்ஸ்ன்ற ஒரு பிராண்டில் வாங்கினேன் நான், ஏஜியோ ஆப்பில். அதே மாதிரி இது ஷார்ட்ஸ் வந்து ஊட்டியில் போனப்போ இது 200 ரூபாய்க்கு 2 ஷார்ட்ஸ் வாங்கினேன். ஷூ வந்து நைக் ஒமிரோ 15,000 ரூபா, கோயம்புத்தூரில் வாங்கினது. இது ஷோரூமில் பார்த்து நேரில் பார்த்து எனக்கு 27 சென்டிமீட்டர், அதனால் அது செட் ஆகுதுன்னு அதை போட்டிருக்கேன். வாட்ச் வந்து சாதா வாட்ச் தான், ஒரு 400 ரூபா ஸ்போர்ட்ஸ் வாட்ச். இது அது என்ன வாட்ச், அது ஒரு ஜிபிஎஸ் இருக்கிற மாதிரி ஒரு வாட்ச் வாங்க போனால் 20,000 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ அதனால் வாங்காமல் இருக்கேன் நான். இப்போதைக்கு இந்த வாட்ச் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு அமைச்சராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாட்சே போதும் நமக்கு. சரி, ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட் ஓடிட்டு நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் நான். அஞ்சாவது லேப்பு, 5th லேப். எல்லா செட்டுக்கும் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் கரெக்டாக. ஏதோ ஒரு 10 செகண்ட் முன்ன இருந்துச்சு. கடைசி செட்டு மட்டும் ஒரு 45 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். முடியல, தலை சுற்றிருச்சு. ஏன்னா இப்படி வெறும் உடம்புல ஓடுறதுக்கு ரீசன் வந்து ஸ்வெட்டு அதிகமாக வந்து அந்த டிஷர்ட் வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இல்லை. உடம்பு குறையும், கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். டிஷர்ட்டே ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ சீனுக்காகலாம் கிடையாது, வெயில் வேறு ரொம்ப இருக்குது. லாஸ்ட் ரவுண்டு முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா சாமி கூட்டுற வேண்டியதான் இதையும். ஒரு வழியாக 10 செட்டு 400 மீட்டரை முடிச்சாச்சு. பேஸை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா 1:15 ஓடுறேன்னு சொல்லி வீராப்பா பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். மொதல் ரவுண்ட்லேயே 1:24. ஃபுல்லாக காப்ஸ் டைஸ் எல்லாம் செம்ம டைட்டாக இருக்குது. எடுத்து வைக்க முடியல, ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. நைட்டு வந்து சீக்கிரமாகவே படுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு அரை தூக்கமாகவே இருந்ததுனால ஃபுல்லாக ரெக்கவர் ஆகாத மாதிரி இருக்குது பாடி. சரி, ஓகே, இது வந்து வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி ஆயிடுது. ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தூக்கம், நிம்மதி இதெல்லாம் வந்து ஒரு நாள் நம்ம நினைக்கிறப்பெல்லாம் வராது. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து புக்கை எடுத்தாலே போதும் தூங்கிடுவேன். சரியா, எங்கள் அம்மா 4 மணிக்கு அடித்து எழுப்புவாங்க. எனக்கு இன்னும் 1 மணி நேரம் சொல்லி 6 மணி 6:30 வரை தூங்குவேன் நான். இன்றைக்கி நான் தூங்கணும்னு நினைக்கிறேன், நேரமும் இருக்குது தூங்குறதுக்கு, ஆனால் தூங்க முடியல. இது என்ன, பல சிந்தனைகள் ஓடும். சும்மாவே என்னத்தையாச்சும் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இந்த ரெக்கவரின்றதே பெரிய ஒரு விஷயமாயிருது. ஒர்க் அவுட் கூட பண்ணிடலாம் போல, இந்த ரெக்கவரின்றது பெரும்பாடாயிருது. சரி, ஓகே, அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு 400 மீட்ரு 10 செட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு செட்டு வந்து 1:24 ஓடினேன். செகண்ட் செட்டு 1:25, அப்புறம் தேர்ட் செட்டு 1:25, அப்புறம் 1:27,
5th செட்டு 1:30 அப்படியே படிப்படியாக கூடி 1:34 35 லாஸ்ட்டு செட்டு 34ல் முடித்தேன். அது 9th செட்டு மட்டும் 1:37 அப்படியே கிருகிருன்னு வந்து தலையெல்லாம் சுற்றிருச்சு. நான் எப்போயுமே எம்டி ஸ்டொமக்கில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். தண்ணி மட்டும் தான் குடிப்பேன், எந்த இதுவும் இது பண்ண மாட்டேன். எப்போயாச்சும் லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரால் வாங்கி குடிப்பேன். இந்த 19 ரூபா பாக்கெட் இருக்கும்ல, 5 ரூபாய்க்கு இருக்குது, 19 ரூபாய்க்கு இருக்குது, அது தண்ணியில் கலக்கி குடிப்பேன். இந்த என்கிட்ட ஒரு எலக்ட்ரால் வந்து இந்த சென்னைக்கு போனப்போ, சென்னை மேரத்தானுக்கு போனப்போ வாங்கினோம் 200 ரூபாய்க்கு. அதில் ஒன்று இருக்குது, அது ஒரு 3 டேப்லெட் 4 டேப்லெட் தான் இதுவரையும் யூஸ் பண்ணோம். அது இன்னுமே ஃப்யூச்சரில் வந்து எங்கிட்டாச்சும் போனேன் அப்படின்னா அது குடிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் நான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து இந்த 400 மீட்டர் ஒர்க் அவுட்டுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, முன்னாடி நாள் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த்தன் ஒர்க் அவுட், லெக் ஸ்ட்ரென்த்தன் ஒர்க் அவுட். இப்போ ஸ்குவாட் பண்ணுறோம், வாக்கிங் லான்ச்சஸ் பண்ணுறோம், வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கு, இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் நம்ம. இதெல்லாம் வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து லெக் ஸ்ட்ரென்த்தன் ஃபார் ரன்னிங் போடுங்க. இதில் ஒரு 4 இல்லை 5 வேரியேஷன் மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 hour மட்டும் பண்ணுங்கள். 1/2 hourலேருந்து 45 minutes மட்டும் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் போட்டுட்டு அந்த முன்னாடி நாள் வந்து ஈவினிங்கோ இல்லை காலையிலையோ இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த நாளை முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறோம் அப்படின்னா மசில் டைட்டாக இருக்கிறத நம்ம மறுநாள் வந்து ஸ்பீடு ஓடி தான் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக சொல்கிறது. இப்போ வந்து ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஈகோ லிஃப்டிங் பண்ணக்கூடாது. அதாவது என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரேட் வந்து நான் வந்து ஆவரேஜாக வந்து 80 kg தூக்குறேன், ஒரு ஸ்குவாடில் வந்து 80 kg தூக்குறேன் அப்படின்னா அந்த 80 kg போட்டு மாங்கு நடிக்கக்கூடாது. எம்டி ராடு இல்லைன்னா ஒரு 5 kg 10 kg பிலோ ரொம்ப மினிமம் வெயிட்டில் 3 செட்டாக ஒரு 10 ரெப்பு 15 ரெப்பு இந்த இதுக்குள்ளே அப்படியே பைய பொறுமையாக செய்யணும். இதே மாதிரி தான் எல்லா ஒர்க் அவுட்டுமே பண்ணணும். வலிக்கக்கூடாது. மறுநாள் வந்து காலை எடுத்து வச்சா வலிக்கும் தெரியுமா, கால் அப்படியே நடுங்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்கணும், நல்லா தூங்கியிருக்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸ்பீடு காலை எடுத்து வைக்கிறதுக்கு சூப்பராக ஈஸியாக வரும். சரியா? ஸ்பீடு வந்து நம்ம டைமிங் குறைச்சே ஓடலாம். இதுதான் 400 மீட்டராக இருக்கட்டும், 1000 மீட்டராக இருக்கட்டும், 3000க்காக இருக்கட்டும், இதுதான் ஒர்க் அவுட்டு. இந்த 400னா கொஞ்சம் இன்டென்ஸாக நம்ம வந்து வெயிட் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, 10 கிலோ சொன்னையில 5-10 சொன்னையில ஒரு 15 வரையும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து 1000 ஓட போகிறோம் அப்படின்னா அப்போ போட்டுக்கிட்டு நம்ம வந்து வெயிட் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, ஒரு மினிமமாக வச்சுக்கலாம். 3000க்கும் அதோட இன்னும் கொஞ்சம் மினிமமாக வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவை. இப்போ காலையில் வர்ற ஆள் யாராச்சும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ அத்லெட்லாம் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, ஜெல்ஸு சாப்பிடுவாங்க, எலக்ட்ராலு, வேறு என்ன ப்ரீ ஒர்க் அவுட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லெவலில் இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழமும் தண்ணியும் குடித்தா கூட போதும். கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறீங்க, எலக்ட்ராலு, அதுக்கு இன்னும் ப்ரோவாக போகிறீங்க அப்படின்னா அப்புறம் ஜெல்ஸு, ப்ரீ ஒர்க் அவுட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பெர்ஃபார்மன்ஸ், நம்ம என்ன செய்யக்கூடிய பெர்ஃபார்மன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ அந்த வாட்சை பற்றி கேட்குறதா இருக்கட்டும், வாட்செல்லாம் வந்து மஸ்ட்டு தான். லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு கண்டிப்பாக வாட்ச் தேவை. முதல்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸை வந்து 5 பேஸ்ன்றதை உடச்சி கொண்டு வருவோம். அது வரையுமே கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இதை வாங்க வேணாம். ஏன்னா 5 பேஸ் கொண்டு வர வரையுமே 5 to 6 பேஸ்ன்றது வரையுமே அந்த போதை வந்து அடிக்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் ஆசிலேஷனில் தான் இருப்போம். எப்படா இது இதை விட்டு போவோமா வைப்போமா அப்படின்ற மாதிரி அப்புறம் வாங்கி வேஸ்ட்டாக போகும். இது வந்து ஒரு அடிக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா இது லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் 2 வருஷமாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே அடித்து துவச்சி கிழிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த இங்கே என்ற ஒரு பேக் இருக்குது, ஏன்னா இந்த வாட்டர் கேனு, அப்புறம் என் பேக்கு நான் காட்டுறேன், அதை எடுத்து குனிய முடியல, என் பேக்கு இதெல்லாம் வந்து 2 வருஷமாக அதுக்குள்ளே தான் வந்து பல லட்சம் ப்ராடக்டையும் சரி, எந்த ஊருக்கு ட்ரெக்கிங் போனாலும் சரி, ட்ராவல் போனாலும் சரி, அது ஒன்றை தான் தூக்கிட்டு போகிறேன். ஏன்னா 2000 ரூபாய்க்கு வாங்கினேன், 2000 ரூபாய்க்கு மேலேயே அது உழைச்சிருச்சுன்ற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டிஷர்ட்டுமே அப்படி தான். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி பெர்ஃபார்மேக்ஸில் ஏஜியோட ஆப்பில் வாங்கினேன். ஒரு 6 டிஷர்ட்டை நம்ம வாங்கினேன். அது அப்படியே வாரத்துக்கு ஒரு நாள், திங்களுக்கு ஒரு நாள், செவ்வாய்க்கு ஒரு நாள், புதனுக்கு ஒரு நாள் அப்படியே சஃபில் பண்ணி வாங்கிட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு டிஷர்ட் எனக்கு கண்ணில் படுறது புதுசாக இருந்தது அப்படின்னா அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். அந்த 6ஓட ஒன்றா 7 ஆட் பண்ணிக்கிடுவேன். இப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்காக நான் வந்து எனக்கு இருக்கிறது விருப்பம் கிடையாது. எனக்கு பிடிக்கும், இப்போ கேஜெட்ஸுன்ற விஷயம்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், என்னோடய தேவைகளுக்காக இருக்கட்டும், அதில் செய்ய முடியாத காரணத்தினால அது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ஷூ வேணும். ஷூவை பற்றி நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா ஷூஸை செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு கலை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா 5, 10 இதெல்லாம் ஒரு பேசிக்காக வச்சுக்கிறோம். இப்போ 21-42 ஓடுறோம் அப்படின்னா ஷூ செலக்ட் பண்ணுறதுன்றது ஒரு கலை. யாருக்கு என்ன ஷூ வேணும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஏன்னா போகிற இடமெல்லாம் வந்து இப்போ ஒரு சென்னைக்கு போகிறோம், பெங்களூர் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஷூ கடைக்கு போவோம். நம்ம ஒரு மாலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை அறியாமே போவோம். அது என்ன ஷூ இருக்குது, அதை அமுக்கி பார்க்குறது, வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நமக்கே ஒரு நாலேஜ் கெயின் ஆகிட்டே வரும்.
இது செட் ஆகும் அப்படின்னா அந்த வகையில் நான் இப்போ சூஸ் பண்ணி வச்சுருக்க ஷூ பார்த்தீங்கன்னா எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஏசிஎஸ் நோவா பிளாஸ்ட் 5 சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் கலர், ஏன்னா வீடியோவுக்கு நம்ம போடுறதுனால க்ரீன் கலரில் போட்டோம்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால க்ரீனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அதை போடுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஓவராலாக வந்து 10 கிலோமீட்டரில் 45 மினிட்ஸ் சப் 45க்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மொதல் நாள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 1000 ஓடணும். 1000 எத்தனை ஓடணும்? 6 ஓடணும். என்ன பேஸில் ஓடணும் அப்படின்னா 4:10க்கு சொல்லியிருந்தது. 4:10 அப்படியே 4:15 4:17 அந்த அளவுக்கு போயிடுச்சு நமக்கு. பரவாயில்ல, மொதல் வாரம் அப்படி தான் இருக்கும். அதோட ரெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தது. இப்போ வந்து ஒரு நாள் கேப்பு. நேற்று வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தான் என்ன பண்ணோம், 2 நிமிஷம் ஸ்பீடு 1 நிமிஷம் ஸ்லோ ஜாகு, 2 நிமிஷம் ஸ்பீடு 1 நிமிஷம் ஸ்லோ ஜாகு, இப்படியே ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணேன். 20 நிமிஷம் பண்ணணும். 20-25 நிமிஷத்துக்கு மேலே பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணேன். ஏன்னா ரொம்ப வெயில் வந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஏற்கனவே பாக்ஸிங் கிளாஸ் வேறு போனதுனால. இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 400 ஒரு 10 செட்டு 2.5 நிமிஷம் ரெஸ்ட்டு. இதுதான் பண்ணியிருக்கு இது வரையும். சரியா? இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன் நான். இன்றைக்கி இருக்கிற 400 பற்றி நாலேஜ் தெரிஞ்சுக்குங்க. ஸ்பீடு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து பண்ணிவிட்டு ஸ்பீடு பண்ணுங்கள். கால் நல்லாவே ஓப்பன் ஆகும். ஹெவியாக போட்டு என்னை மாதிரி ஹெவியாக போட்டு அடிச்சிங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணுற பேச நான் 115 110 ஐடியா பண்ணி வந்தேன். ஆனால் அது ஓட முடியல. ஸோ 10 செகண்டு 15 செகண்டு கிட்ட லேக் ஆகுது. அதனால வந்து ஸ்ட்ரென்த்தன் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அந்த வெயிட்டை. சரியா? கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப கம்மியாகவே ஸ்ட்ரென்த்தன் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் இது பண்ண முடியும். வாரத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க கேப்பபிள் இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் லெக் ஸ்ட்ரென்த்தன் வந்து அதிகமாக கூட போட்டுக்கிறலாம். ரொம்ப புஷ் பண்ணி எல்லாத்தையும் ஒரே வாரத்தில் கொண்டு வந்து திணிக்கணும் அப்படின்னு பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கும் ஒரு ஒர்க் அவுட்டாக பண்ணுங்கள். அதுதான் வந்து உடம்புக்கு ரெக்கவரியை கொடுக்கும். இப்போ வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா செல்ஃப் டார்ச்சர் தான், செல்ஃப் சஃபரிங்காக பண்ணுறது. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னா செல்ஃப் சஃபரிங்காக பண்ணுறது. என்னடா உனக்கு செல்ஃப் சஃபரிங் நிறையா பேர் யோசிப்பீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த லவ் ஃபெயிலியரு இதெல்லாம் வந்து அதை ஒரு பக்கெட்டு வைப்போம். எல்லாருக்குமே ஒரு பக்கெட்டு இருக்கும். நமக்கு என்ன ஃபெயிலியர் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணுவேன் நான். ரொம்ப ரொம்ப இறங்கி லைஃப்பில் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வேணாம், அது ரொம்ப பர்சனலாக போகும். ஸோ ஓகே, இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்குல்ல, யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனில் டிஎஸ்பி எஸ்பி அதாவது ஐபிஎஸ் இந்த மாதிரி படித்து போகணும் அப்படின்றது ஆசை. இதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட என்னோடய 10 வருஷம் என்னோடய காலேஜ் முடித்ததுலேருந்து இப்போ வரையுமே ஒரு சில வருஷங்களை தவிர்த்து ஒரு 1-2 வருஷம் வேலைக்கு தேடணும் அப்படின்னு விட்டதை தவிர்த்து பார்த்தா ஒரு 10 வருஷம் வந்து நான் ரொம்ப அதுக்காகவே ரொம்ப மெனக்கட்டேன். பொதுவாக ஒரு முயற்சியை வந்து நம்ம எப்படி ஒரு தோல்வின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு போட்டியில் கலந்துக்கிறோம், 10 பேர் ஓடுறோம், அதில் வந்து 5ஆவது ஆளாக வர்றோம், ஃபஸ்ட்டு 3ல் வர முடியல, 5ஓ 10ஓ இந்த மாதிரி வந்து நம்ம தோற்று போகிறது வேறு. ஒரு முயற்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ்னால அந்த முயற்சிக்கே போக முடியாத அளவுக்கு என்னோடய இந்த 10 வருஷம் முயற்சியுமே வேஸ்ட்டாக போச்சு. 10 வருஷம் இதுக்கு போய் நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்தா கூட அந்த கொலை பண்ணிட்டோம், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த ஒரு பழி வாங்கின திருப்தியாச்சும் கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த 10 வருஷம் போனது எப்படின்னா மண்ணாக போனது தான் மிச்சமாக இருக்குது. ஆனால் அது வந்து என்ன மாதிரி என்னை உருவாக்கியிருக்கு அப்படின்னா நான் வந்து ஆவரேஜாக வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னா ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடு இல்லாமல் காலேஜிலேருந்து வெளியில் வந்தேன் நான். அதுக்கப்புறம் சாதிக்கணும், ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற வெறியெல்லாம் நிறையா இருந்தது. அதுக்கு தீனி போடுற அளவுக்கு நாலேஜை நான் வளர்த்துக்கிறல நான். ஆனால் இப்போ வந்து இருந்தா என்ன செத்தா என்ன, என்னன்னாலும் இறங்கி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பணம்ன்றதை தேடி ஓடணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஏன்னா 10 வருஷமாக வந்து பணத்தை தேடி ஓடலை நம்ம. ஏதாச்சும் ஒன்று வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. இந்த ஒரு தடவை தான் வந்து சரி பணத்தை நோக்கி போவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, புலம்புனா புலம்பிகிட்டே போவோம். நாளைக்கு என்ன ஒர்க் அவுட்ன்றதை நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்ப்போம். பாய்.